ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं कौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्या अस्मन् गुरुन् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ दशशान्तिपाठम्। ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ यत्सन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव सामेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे या पिहितः
ஸ்ருதம் மே கோபாய. ஓம் ஓம் அகம் வ்ரக்ஷஸ்ய கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்மமிருதமஸ்மி திரவிணகம் சர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இது திரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராண சுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரி நிச்ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபீவாதய மனः. ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न भूषा विश्ववेता स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. பக்கம் 113 பராதிகரணம். பரமதः சேது உன்மான சம்பந்தபேத व्यपदेशेभ्यः सामान्यात् बुद्ध्यर्थः पादवत् स्थानविशेषात् प्रकाशादिवत् उपपत्ये च तथा अन्य प्रतिषेधात्. வெரி குட். ஸோ இப்போ படிப்படியாக ஆச்சாரியார் வியாசாச்சாரியார் கொண்டு போகிறார். பியூட்டிஃபுல் சிஸ்டம். ஸோ ஒன்றுக்கு இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு போகிறார். அதுதான் இந்த பிரம்மசூத்திரத்தில் பஞ்சதசி மாதிரி கிடையாது, செப்பரேட்டு டெக்ஸ்ட் கிடையாது. இது
ஸோ அப்படியே ஃப்ளோவாகின்றிருக்கு. இந்த நெய் விட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஆர்ஜம் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போகிறாரு. இப்போ உபபத்தேச்ச இல்லை பேசிக்கலி ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் புரியணும். அது என்ன அப்படின்னா, தாத்பரியம் என்ன, சென்ட்ரல் தீம் என்ன. எந்த இடத்துக்கு போகிறோமோ, கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா எதுக்கு பண்ணிக்கிறேன் அந்த கேள்வி கேளு, புரியுறதா? அந்த கேள்வி கேட்டால் உனக்கு ஒரு பதில் வரும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பதில் வரும், கல்யாணம் ஆன பிறகு ஒரு பதில் வரும், 2 குழந்தை பெற்றுண்டா ஒரு பதில் வரும், அதுக்கப்புறம் சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணினா ஒரு பதில் வரணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அது அந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிக்காமே பண்ணிவிடுவான். சில பேர் சதாபிஷேகம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே செத்து போகும். அது பலது இது இருக்குது. இப்போ தாத்பரியம் என்ன, சென்ட்ரல் தீம் என்ன, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்றத புரியணும். ஓகே, இதில் வேதாந்த தாத்பரியம் என்ன, அது மைண்ட் செட்டில் நமக்கு இருந்தால் தான் இது நமக்கு வேணுமா வேண்டாமன்றது டிசைட் பண்ணலாம், புரியுதா? அப்போ சுத்த சைத்தன்யம், நிர்குண பிரம்மம், அத்வைதம், இதுதான் சென்ட்ரல் தீம். ஓகே, ஸோ அப்போ டீச்சிங் நமக்கு புரியணும். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எது வேதாந்த லட்சியம், மோக்ஷம். வேதாந்த லட்சியம் என்ன, மோக்ஷம். இப்போ மோக்ஷம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னா எது மோக்ஷம்? எது மோக்ஷம்னா துக்க நிவர்த்தி பூர்வகா சுக பிராப்திகி. என் வாழ்க்கையிலேருந்து துக்கத்தை நீக்கணும், சுகத்தை பிராப்தி அடையணும். ஓகே, சந்தோஷத்தை அடையணும், ஆனந்தத்தை அடையணும். இவ்வளோ தான் மோக்ஷம்னா, அவ்வளோதான். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மண்டி கிடக்கின்ற குற்றம் குறைகளை களைந்து நானே பூர்ணத்துவம் அப்படின்னு புரியணும். அப்போ அபூர்ணத்துவம் இல்லை, பூர்ணத்துவம் அப்படின்ற. தேர்ஃபோர் துக்க நிவர்த்தி பூர்வகா சுக பிராப்திகி என்றது அகம் பூர்ணத்துவம் பிராப்திகி, அபூர்ணத்துவம் நிவர்த்திகி. இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை விட இன்னும் கடினமான ஸ்டெப்பு என்ன, அதுனா புரிஞ்சுக்கொள்கிறது கடினமாக இருக்குது. அது என்னென்னா, துக்கம் சினானிமிஸ் அபூர்ணத்துவம். அந்த அபூர்ணத்துவம் என்னது அப்படின்னா துவைத்தம். அப்போ துவைத்தத்தினால துக்கம் இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும். துவைத்தத்தினால துக்கம் இல்லை, துவைத்தமே துக்கம். எங்கே துவைத்தம் இருக்கிறதோ அங்கே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அங்கே துக்கத்தை தவிர்க்கவே முடியாது. இப்போ துவைத்தம் இஸ் ஈக்குவல் டு துக்கம். ஓகே, அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இது புரிகிற மாதிரி இருக்கிறது, புரிஞ்சிக்கிட்டா மாதிரியே இருக்கிறது, புரிஞ்சிக்கிட்டது புரிஞ்சுதான்றது புரியலை, அப்படி இருக்கிறது. அப்போது நம்மளுடைய பார்வை, நடத்தை எல்லாமே துவைத்தமாகவே இருக்கிறது. காலையில் எழுந்தோம்னா ராத்திரி தூங்குகிற வரைக்கும் நம்ம துவைத்தத்திலே இருக்குமா, துவைத்தத்திலே மூழ்கி கிடக்கிறோமா. அதனால் யூ ஆர் த டிஃபால்ட்டாக நம்ம துக்கத்தில் தான் இருக்க முடியும். ஓகே, இல்லை துக்க மிஸ்ரத்தில் இருப்போம், ஏதோ ஒன்றுத்தில் இருப்போம். இப்போ பேதம் துக்கம், அபேதம் சாந்தம். ஓகே, அப்போ வேதாந்த பயணம்ன்றது ரொம்ப ரொம்ப கடினமான பயணம். துவைத்தத்தில் இருந்துட்டே துவைத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பயணம். பானை ஒன்றை பிடிச்சிக்கோ, 2 சொல்லுவோம், பானை களிமண்ணுன்னு, புரியறதான். ஆனால் பானைக்கு ஸ்டேட்டஸு நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படாது. அதுக்கு காரணம் எதுவோ அதுதான் சத்தியம். களிமண் சத்தியம், பானை மித்யா. ஓகே, தேர்ஃபோர் துவைத்தம் மித்யா, அந்த களிமண் சத்தியம். ஓகே, களிமண், பானை, துவைத்தம் சத்தியம். புரியுதா? இப்படிலாம் போட்டிருப்போம் நாரதகண சபாவில், புரியுதா? அப்படி இருக்கும். அது என்னது? மித்யா.
புரியுதா? இப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு ஆச்சாரியார் அப்படி இருப்பார். புரியுதா? மித்யான்னு கேவலமானது கிடையாது, யூஸ்ஃபுல். நல்லா புரிஞ்சுக்கணும், யூஸ்ஃபுல். புரியுதா? அப்படின்னா அத்வைதம் தேர்ஃபோர் துவைத்தம் யூஸ்ஃபுல், தேர்ஃபோர் அத்வைதம் யூஸ்லெஸ். நீ எதிர்ப்பதம் தான் பண்ணி பழக்கம் இருக்கு இல்லையா? பகல்னா இரவு, ஆண்னா பெண், இப்படி தான் நீ பண்ணி பண்ணி பழக்கம். வேதாந்தத்தில் வந்தால் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். புரியறதா? துவைத்தம் மித்யானா அத்வைதம் சத்தியம். புரியறதா? ஏன்னா நீ துவைத்தத்தில் இருக்கிற எல்லா காட்சியும் அதிஷ்டானம் அத்வைத திரை இருந்தாகணும். அந்த திரை இல்லைன்னா எந்த காட்சியும் நடைபெறாது. கரண்ட் இருக்குது இல்லைன்றத வேறு விஷயம், இன்வெர்ட்டர் போட்டு கூட சினிமா பார்க்கலாம் திரையில். புரியுறதா? ஆனால் திரையே இல்லைன்னா இன்வெர்ட்டு கரண்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தோம், நீ இருந்தோம், கண் இருந்தோம், காட்சி கிடைக்காது. திரை வேணும். இப்போ எங்கே உபயோகம் இருக்குது தெரியுமா? ரொம்ப தூரம் இருக்குது. ஓகே, நம்ம பாடி ஆரோக்கியமாக அப்படியே பொலிவாக இருக்கணும்னா அது தசையெல்லாம் அழகாக இருக்கணும், பிளட்டெல்லாம் இருக்கணும், பிராணெல்லாம் இருக்கணும், எலும்பெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். எலும்புக்குள்ளே ஒன்று மஜ்ஜை இருக்கு பாரு, மேரோ, அது எவ்வளவு தூரத்துக்கு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து இவர் தான் பொலிவு. புரியுறதா? அங்கே வச்சுருக்கான், எவன் அதை பார்ப்பான், எவன் கேட்பான், அது தெரியாது. ஓகே, அது நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு வேதாந்தியும் எண்ணி எண்ணி பார்க்கணும். என்ன எண்ணி எண்ணி பார்க்கணும்? என்னிடம் பேதம் உள்ளதா, எதில் பேதத்தில் இருக்கிறது, இதெல்லாம் கணிக்கணும். எந்த இடத்துல ரொம்ப பேத புத்தி வச்சுருக்கேன், புரியுதா? எது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வருது, அந்த பேதம் சத்தியமா அப்படின்றது நீனே கேள்வி கேட்டுக்கணும். புரியுதா? அப்புறம் ரமண மகரிஷி மாதிரி நீனே பதில் சொல்லிக்கணும். தூக்கத்தில் அந்த பேதம் இருந்ததா அப்படி கேட்டுட்டீங்கன்னா உனக்கே அவரே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? சரி, அப்போ துவைத்தமே துக்கம், அதை ஸ்ருதி யுக்தி அனுபவத்தில் கொண்டு வர்றது தான் இந்த சூத்திரத்தினுடைய மகிமை. அதை சொல்கிறார். அப்போ என்னுடைய புத்திக்கு இதை புரிய வைக்கணும். முதல்ல புத்திக்கு புரிய வைக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் மைண்டு. ஓகே, மைண்டு கோஆப்ரேட் பண்ணாது. ஓகே, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலே போய் நீ துணி வாங்குறதில்ல. புரியுதா? அப்படி இருக்கும்போது ஏன் மைண்ட் அது யாரோ ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. புரியுதா? ஒரு 10 புடவை வாங்குறது, அங்கே போய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போய் ஒரு புடவை வாங்கணும். புரியுதா? நிறைய ஏழைகளுக்கு அது உதவும். அது இதெல்லாம் இப்போ இவ்வளோ அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா, நேக நானாஸ்தி கிஞ்சன, முழுமையான அபேதம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். சாந்தோக்கிய ஸ்ருதி, இப்போ ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கிறோம். புரியுதா? முதல்ல யோவை பூமா தது சுகம் ந அல்பே சுகம் அஸ்தி. எது பூமாவோ அது சுகம், பூமா அல்லாதது எதுவோ அது சுகமல்லாதது, துக்கம். ஓகே, அப்போ நாரதர் சனத்குமாரரிடம் கேட்குறாரு, பகவகா பூமானம் பூமானம் விஜிக்ஞாசயிதி. இதுதான் பிருகு அவங்க அப்பா கிட்ட கேட்டான். பகவ அதி பகவகா பிரம்மேதி. இந்த பொடிப்பைய என்ன கேட்டானோ அதுதான் நாரதர் வளர்ந்த பிறகும் அதே கேட்டது. சிலது வயசு முடியும் போது கேட்கறதில்ல, அதுக்கு நாரதர் ஃபார் பெட்டர் இல்லையா? அப்போ ஐயா, அந்த எல்லையற்ற பரம்பொருள் சொல்கிறேலே அதை நான் அறிய விரும்புகிறேன். இதுதான் அப்பப்போ கேட்பார், விஜிக்ஞாசஸ்வ விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னு. நான் அது விரும்புகிறேன். சனத்குமாரர் என்ன பதில் கொடுக்குறாரு? அது அக்ஷர லட்சம் கிடைக்கும். அந்த அவர் கொடுக்குற பதில் இருக்க, அதுக்கு நீ உன் சொத்துக்கிட்டெல்லாம் விற்றா கூட அந்த பதிலுக்கு இணையா நீ கொடுத்துட முடியாது. புரியுறதா? அதனால் நீ இந்த 108ஆவதுக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணை இருக்குல்ல, அது எவ்வளோ கொடுத்தாலும்
அது வந்து நீ கொடுத்ததுக்கு சமமாகாது. அக்ஷரலக்ஷம். நீ ஏதோ உன்னுடைய கரன்சியில் கொஞ்சம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், புரியுதா? நீ ஜனக மகாராஜ நினச்சிக்கோ. சகசர சகசர ததாமி, சகசர பசு, அது மேலே வந்து ஒரு 100 பவுன் வந்து கோல்டு, புரியுதா? சகசர ததாமி சகசர ததாமி, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய அவரே எடுத்து அள்ளி கொடுக்குறாரு ராஜா வச்சா சாம்ராட்டு. அப்புறம் கூர்ச்ச பிரமாணத்தில் ஒரே பல்ட்டி அடித்து அந்த போய் காலில் போய் தொட்டு நமஸ்காரம் பண்ணி, தேகம் தந்தேன் தேசத்தை தந்தேன் சுவாமி, என்ன சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் அது புரிஞ்சால் தானே கொடுக்க முடியும். புரியாமையே வந்து என் சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ நீ வந்து எழுதி வைக்காத வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிறேன் நான், இன்னும் கொஞ்சம் சரியாக புரியும். இது ஒன்றுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போ எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி சக பூமா. ஓகே, அப்போ சங்கரர் வந்து இதை அடிக்கடி சொல்கிறாரு. இது பூமா என்றது துவைத்தமற்றது, பூமா என்பது பிரம்மன், பூமா என்பது அத்வைதம், பூமா என்பது அபேதம். அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். எங்கே ஒன்றை வேறையாக பார்க்க முடியாதோ, வேறொன்றாக காக்க முடியாதோ, வேறொன்றாக நினச்சி கூட பார்க்க முடியாதோ, அதுக்கு பேர் பூமா. புரியுதா? நீ என்ன பண்ணுறன்னா பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினா பா பூமா அப்படின்ற, அதில் விட பெருசு எதுவோ அது பூமா. நீ ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு நடத்துகிற இல்லையா, அது பூமா இல்லை, அதை விட பெருசு பூமா. அதுதான் பிருகத், பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் நடத்தி சாமானியமாக காட்டுறது வந்து விஷயம் என்னென்னா அதை விட பெருசு பூமா அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக ட்ரை பண்ண. இவன் என்ன பண்ணுறான், அந்த நிகழ்வையே பூமான்றான். அதை விட பெருசு அது பூமா. ஓகே, A is equal to B, B is equal to C, therefore A is equal to C. கரெக்டு தானே? ஓகே, அதனால் பூமா என்பது சுகம் இஸ் ஈக்குவல் டு அபேதம், அபேதம் இஸ் ஈக்குவல் டு சுகம், தேர்ஃபோர் அத்வைத சுகம், அதனால் துவைத்தம் என்பது துக்கம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலங்காத்தால். எது அந்நியத்து பஷ்யத்து அந்நியத்து சுருணோதி அந்நியத்து விஜானாதி தது அல்பம். உனக்கு டைரெக்டாக சொன்னால் மாத்திரம் புரியாது, மாற்றியும் போடணும், புரியுதா? சேவிங் இப்படி பண்ணால் மாத்திரம் போகாது, திருப்பி இப்படி ஒன்று பண்ணணும், அப்போ தான் கம்ப்ளீட் சேவிங் ஆகும். அங்கே வந்து எதை பார்க்கலையோ எதை கேட்கலையோ அது பூமா சொன்னது. எது பூமான்னு இங்கேன்னு சொல்கிற எது அல்பம் அப்படின்னா, எது அந்நியத்து பஷ்யத்து அந்நியத்து சுருணோத்தி அந்நியத்து விஜானாத்தி தது அல்பம். எங்கு நீ வேறுபாடு பார்க்கிறையோ, வேற்றுமை பார்க்கிறையோ, வேற்றுமை கேட்கிறையோ, வேற்றுமை சிந்திக்கிறையோ, அதுக்கு பேர் அல்ப அல்ப பயல அப்படின்னு சொல்லுவேன். டிவிஷன் பார்க்கறது அல்பம். எது ஒன்று டிவிஷனஸ் இருக்கிறதோ பூமா. புரியுறதா? நமக்கு மைண்டில் வந்து நேச்சுரலாக எல்லாத்துலேயுமே டிவிஷன் இருக்குது, வேறுபாடு இருக்குது. நான் வேறு, அது வேறு, இது வேறு, அது வேறு, அது வேறு, இது வேறு, அப்படி இதெல்லாம் அல்பம். அப்போ நேச்சுரலாக உனக்கு சம்சாரத்தில் தான் இருப்ப, நீ துக்கம் கலந்த ஒரு சுகம்தான் இருக்கும். புரியுறதா? அப்போ எங்கே வேற்றுமை பார்க்கிறானோ அது அல்பம். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து உபனிஷத் சொல்கிறது, யோவை பூமா தது அமிர்தம், எது அல்பம் தது மர்த்தியகம், மர்த்தியம். எங்கே பூமா இருக்கிறதோ அது அமிர்தம், அழிவற்றது, நித்தியமானது. எங்கே அல்பம் இருக்கிறதோ, வேற்றுமை பார்க்கிறையோ, அது மர்த்தியம், மரணத்துக்கு உட்பட்டது. அப்போது எது துவைத்தமோ அது அல்பம், எது அல்பமோ அது மரணம், எது மரணமோ அது இன்செக்யூர், எது இன்செக்யூரோ அது பயம். எங்கு பயம் இருக்கிறதோ அங்கே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பேர் என்ன? சம்சாரம். சம்சாரம்.
சம்சாரம் ஒரு மின்சாரம் தான். அதனால் சாரோ துக்கம் துவைத்தாகி பயம் பவதி, உபனிஷத் வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம். அதனால் துவைத்தமே சம்சாரம். துவைத்தத்தினால சம்சாரம் இல்லை, துவைத்தமே சம்சாரம். எங்கே இரண்டு இரண்டாக தெரிகிறது. அதனால தான் கண்கள் இரண்டு காட்சி ஒன்றுன்னா அவ்வை பிராட்டி தான். நீ வேற்றுமையில் ஒற்றுமையை பார்க்கணும். ஓகே, அப்போ சுருத்தி மாத்திரமில்லை, யுக்தியும் இதை அப்ளை பண்ணணும். ஓகே, யுக்தியிலே இருக்கணும். எங்கெல்லாம் வேற்றுமை உள்ளதோ அங்கே நம்ம ஒற்றுமை ஏற்படுத்தணும். ஓகே, கருத்து வேறுபாடு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? ஒத்துமை இருக்கணும். தான். அப்போது நமக்கு பேதம் இருக்கிறதுனால லிமிட்டேஷன், அபூர்ணத்துவம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது. மனதில் எது பண்ணினாலும் ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு சாரோ இருக்கிறது, ஒரு புலம்பல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கிறது. அது பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீங்கள் சொல்லிட்டீங்க பெருசா. எனக்கு என் கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியணும். உங்களுக்கு தெரியுமா? அது சொல்லி தான் புரிய வைக்க முடியுமா உங்களுக்கு? நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் இவ சொல்கிறான். என் கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு புரியுறதா? அதனால் குறைவு துக்கம் மாத்திரமில்லை, மரணத்திற்கு சமமானது. மரணத்திற்கு சமமாக இருக்கிறதுனால பயம் இருக்கிறது. பயம் இருக்கிறதுனால துக்கம் நிரந்தரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓகே, அதனால் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. துக்கம், துவைத்தம் இஸ் ஈக்குவல் டு துக்கம். லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, புத்தி நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். எப்படி எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம சரியான பதில் சொல்லி ஆகணும். ஓய், துவைத்தம் மொத்தமாக துக்கம்னு சொல்லப்படாது, அதில் சுகமும் இருக்குன்னு சேர்த்துக்கோ. புரியுதா? மொத்தமாக டெலீட் பண்ணாத ஓய், அப்போ லைஃப் என்ன ஆகுறது? சப்பையாக போயிடும். புரியுதா? அதில் சுகமும் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக சொல்லுங்களேன் அப்படின்றது. அப்போது துவைத்தம் சிலதில் சுகம் இருக்குது, சிலதில் துக்கம் இருக்குது, அப்படி சொல்லலாமே இல்லையா? சிலதில் துக்கம் இருக்குது, சிலதில் சுகம் இருக்குது. இப்போ அந்த இது இருக்குதுன்னா, நான் காசிக்கு இப்போ அந்த கொடையெல்லாம் செருப்பெல்லாம் கொடுத்த பிறகு காசி அல்வா கொடுப்பான். அப்போவே அல்வா கொடுத்துட்டான். உன் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு அது கர்மம் தெரியறதே இல்லை. காசி அல்வான்னு சொல்லிட்டு காசி அல்வா போட்டு ஏமாத்துறது. புரியுதான்? இப்படி துவைத்தத்திலே சுகம் இருக்கிறது. அப்படி அதை அத்வைதே அது எந்த கணக்கில் சேர்ப்பனே? அதுலேயும் சுகம் கொடுக்குறத அது எந்த கணக்கில் சேர்ப்பனே? அது இந்த மலர் பூப்பது ஒரு ஆனந்தம், குழந்தை பேசுவது ஒரு ஆனந்தம். மலர்கள்லாம் அந்த 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 ஊட்டியில் போய் அவ்வளோ கும்பல் போய் பார்க்க, அந்த இது பூலாம் பூத்துட்ருக்குல்ல, பா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சரி, பியூட்டிஃபுல் அங்கேயே இரு ஒரு வாரம், அடுத்த வண்டி பிடிச்சி வந்துடுவான். புரியுறதில்ல? அதெல்லாம் இருக்கிறது. அப்படின்னா அந்த தோட்டத்தில் அந்த கட் பண்ணி வேலை பண்ணுறானே அவன் பேரானந்தமாக இருக்கணும். அவன் ஏன்னா அப்படி அங்கேயே தானே இருக்கான் இல்லையா? ஸோ அவன் தண்ணி விட்டோம்னா இந்த எதெல்லாம் வந்தது, அப்புறம் 2 ரூபா 5 ரூபா இதுக்கு வெறுமனே பார்த்துட்டு வரும். போதுங்களே, ஹோட்டலில் மற்றதெல்லாம் சாப்பிடுதில்ல, அந்த பராமரிக்கிறானா அவனுக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டு வர்றது. கொடுக்காத கொடுக்காது. சாப்பிட்ணும் நல்லா ஜாய்ஃபுல்லாக ஓ வான்னு கத்திட்டு வந்துடும். அது பராமரிக்கணும், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வருது. இதெல்லாம் போட்டோம். இதில் சைட் டாபிக். குரு இல்லாமல் சாஸ்திரம் படிக்கக்கூடாது. குரு இல்லாமல் சாஸ்திரம் படிக்கக்கூடாது. குரு இல்லாமல் சாஸ்திரம் படிக்கக்கூடாது. புத்தி ஒரு இது சொல்லும். ஏன் குரு இல்லாமல் நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சிருக்காங்களே, அப்படி நான் அடைஞ்சிக்கிறேன். அப்போ விதிவிலக்காக சிலர்து இருக்கிறது, அதை புத்தி ப்ரமோட் பண்ணும். திருப்பி ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசும். மை இன்டலெக்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்டைலு
ஒரு விஷயத்தை திருப்பி ஆமாயா அப்படி தான் இப்போ என்ன சொல்ல வரேனே அப்படி ஆப்போசிட்டாக ரிவேர்ஸ் அடிக்கும். புரியுறதா? அப்போ சில இடங்களில் துவைத்தம் கூட சுகம் கொடுக்கணும். நீ கணக்கில் சேர்த்துக்கணும். சுகமே கொடுக்காது சொல்லக்கூடாது. அது எந்த கணக்கில் சேர்த்துப்பாய் அத்வைதி? அது சுக ஆபாசம். சுக ஆபாசம், போலியான சுகம். அதில் சுகம் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த நாய் எலும்பை சாப்பிட்ற மாதிரி நல்லா கடிச்சு சாப்பிட்றது. அதில் கீரல் விழறது ஈரில் வீக்கோ வஜ்ரதந்தி அந்த நாய் பல் தேய்ச்சதில்லை. அதனால் அதுக்கு அந்த ரத்தத்தோட எலும்பில் தான் ரத்தம் வருதுன்னு சொல்லி சோச்சு அப்படி வேற சாப்பிட்றது. அது அறிவு கட்ட நாயின்னு இதுக்கு பேர் தான். இதுக்கு பேர் அதாவது நான் திங்கிங் பீப்புள், பரீட்சை பண்ணாத மக்கள், இந்த ஜகத்தை பரீட்சை பண்ணாதவர்கள், ஓகே, வாழ்க்கையை பரீட்சை பண்ணாதவர்கள். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆனால் அதை ரீஃபேஸ் இதுன்னா ரீகலெக்ஷன்ஸ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு காட்சி இதில் காட்டுவான்ல, ரீவைண்டிங்னு, அப்படியே அந்த இது அடிப்பான்ல ஹீரோ, அவன் அம்மாவை இது பண்ணலாம் ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக்கை விட்டுட்டான். இப்போதான் எத்தனையோ சம்பவம் நடந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பின்னாடி வச்சுக்கணும்ல. ஓ, அதுதான் புஷ் பண்ணோம். அந்த ஹீரோ இருக்கு எப்படி அவனுக்கு அவ்வளோ பெரிய வில்லன் அடிக்கிறான்னா ஃப்ளாஷ்பேக். அவனும் ஓடி போய் பின்னாடி போய் ஓடி அடிப்பான். அதை வில்லன் விழுந்துடுவான். புரியுறதா? அப்போ உனக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கிறதுல நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ளாஷ்பேக் பேக்கோ. ஏகி சம்ஸ்பர்ஷா போகாக துக்கயோனய ஏவத ஆதிவந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹா. இதை உலகப்பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்ற போதிலும் அவையில் நிச்சயமாக துக்கத்திற்கு காரணம் உள்ளது. எந்த சுகத்தை நீ அனுபவிக்கின்றாயோ அந்த சுகத்திற்குள்ளே துக்கத்தினுடைய காரணம் ஒளிந்து கொண்டிருக்கிறது அர்ஜுனா, கௌந்தேயா. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஆதி அந்தம் முடியாது, ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கிறது. ஓ, அதனால் என்ன? அநித்திய சுகம். உன்னுடைய சுகம் அநித்தியம். அப்படி யார் பண்ணுறாங்க? அந்த துவைத்த சுகத்தில் அறிவுள்ளவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அர்ஜுனா, அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் இம்மெச்சூராக இருக்கிறவனுக்கு துவைத்தம் சுகம் அளிக்கிற மாதிரி காணப்படும். அதனால தான் அவனை எப்படியாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுடுறது. அடி விழுந்த பிறகு ஒவ்வொருத்தரையும் அப்பா காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் அப்படி சர்பத்து கொடுக்கணும். புரியுதா? ஒவ்வொருத்தரையும் அங்கே உதப்பட்டு சர்பத்து கொடி அப்புறம் பார்க்கலாம். புரியுதா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கைன்ற பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணும், மெச்சூரிட்டி உண்டாக்கும். ஓ ஓ அந்த ஓ அப்படி சொல்கிறல்ல, அதுக்கு பேர் மெச்சூரிட்டின்னு பேர். புரியுதா? அந்த விதவிதமான ஐஸ்கிரீம் இருக்கிறது, அந்த ஃப்ளவர் இதில்னா ஃபேவர், அந்த ஃப்ளேவர் அது டிஃப்ரெண்ட் இருக்கும். புரியுதா? நான் அதில் கூட நிர்குணம் தான், ஒயிட்டு தான் சாப்பிடுவேன், வெண்ணிலா தான் சாப்பிடுவேன். அன்னிலேருந்து ஏதோ சைக்காலஜிக்கலாக அது ஒன்று பதிஞ்சு போயிடுச்சு. புரியுதா? மீதெல்லாம் ஏதோ வேறு மேலே ஏதோ பண்ணுறான்ற ஒரு மைண்டுக்குள்ளே போயிடுத்து போல இருக்காது. அது ஏதோ கன்றாவே ஏதோ போட்டால் அப்போ உன்னுடைய துன்பத்திற்கு ஒன்று துன்பம் கலந்த சுகம், மற்றொன்று துன்பத்திற்கு காரண வித்து உள்ள சுகம். ஒன்று டைரெக்டாக சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், டைரெக்டாகவே துன்பம் கொடுக்கும். அவனோட பேசினம் பாரு, வேணும் இதுவும் வேணும், அப்படி பல தடவை நம்மளே நாமே நொந்துப்போம். சிலதெல்லாம் அப்போ ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது நமக்கு மெதுவாக
ஆக்சஸ்க்கு வரும். புரியுதா? ஸோ அப்போது இது புரியாத வரைக்கும் வேதாந்தத்தை கிரகிக்க முடியாது மகனே அப்படின்றார். கௌந்தையா, இந்த விஷயம் இருக்கல ரகசியம், இது புரியலன்னா நீ வேதாந்தத்தை கன்ஃபேட். இதுதான் பேசிக்கு விஷயத்தை வந்துட்டார் பாரு பிரம்மசூத்திரத்தில். நித்யா நித்ய வஸ்து விவேகா. ஸ்ருதி யுக்தி அனுபவம் சொல்லிண்டே இருக்கு. துவைத்த சுகம் உடனடியாக துக்கம் கொடுக்கலனா கூட இறுதியில் துக்கம் கொடுத்து முடியும். சப்போஸ் ஒருவன் துவைத்தத்திலேயே மூழ்கியவனாக இருக்கிறான்னு வச்சுக்கோ, அதுலேயே கம்ஃபர்டபுளாக இருக்கான், எரும மாடு மாதிரி, இந்த அப்படியே ஜாலியாக இருக்கும் அது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோ, சுகம் இல்லைன்னாலும் பரவாயில்லையா, எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவனுக்கு உத்தரமீமாம்சம் பொருத்தமில்லை. புரியுதா? யூ ஆர் த ராங் நம்பர் ப்ளீஸ் அப்படி வச்சுடுறோம்ல, அந்த மாதிரி ராங் நம்பர். விவேகம் வரல, நித்யா வஸ்து விவேகம் வரல, போன கேள்வே யூ ஆர் த நாட் அத்வைதி. புரியுதா? அப்போது குறைஞ்ச பட்சம் என்னென்னா இதில் சுகம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணி விட முடியாமல் கஷ்டப்படுறவன் சாதகன். புரியுறதா? ஐ ட்ரை, ஓகே, சின்சியராக ட்ரை பண்ணுறேன், இதுதான் சத்தியம்னு எனக்கு புரியுறது, ஆனால் என்னால் அதுக்கான அந்த சக்தி வரமாட்டுறது. அவனை அட்மிட் பண்ணிப்போம். இந்த அட்மின் இப்போ தான் எனக்கு சமீபத்தில் தெரிஞ்சது. அட்மின் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம அது உள்ளரே போக முடியுமா, இல்லைன்னா போகவே முடியாது. எனி இதுக்கு அது உள்ளர நம்ம போக முடியாது. அது ஒரு கொஷின் மார்க்கு போடும் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பர்மிஷன் கொடுக்கணுமா. அந்த இது ஒரு பெரிய சேனலுக்கு, ஏதாவது சேனலுக்கு உள்ளே நுழைஞ்சிட முடியாது, அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான். புரியுறதா? நீ சும்மா ஒரு அல்ப ஃபோன்லேயே எவ்வளோ நீ லாக் பண்ணி வச்சுருக்க. நான் இப்படி கவுத்து போட்டாலும் மந்திரம் சொல்லி ஓம் நம சிவாய்ன்னு சொன்னால் கூட அது ஓப்பன் ஆகாது. அங்கேருந்து அவன் வரான், அப்படி அமுத்துறான். நங்கி பா, ஒரு அல்ப பொண்ணுங்க நீ குருவாக இருந்து நான் சிஷ்யனாக இருக்கணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயத்துக்கு ஒரு குரு தேவையில்லையா? அதனால் போதிய அளவுக்கு வைராக்கியம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட துவைத்தம் உணர்ந்தவனுக்கு வேதாந்தத்தில் சேர்த்துவிடும் இடம் இருக்கிறது அவனுக்கு. புரியுதா? அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சனைர உபரமேத் புத்தியா திருதிகிருத்யா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அப்படி சிந்தை. இதுவும் அக்ஷரம் இதே மாதிரி எடுத்துட்டா நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுறதா? அவர் என்ன சொல்கிறாரு, மெதுவாக தான் செய்யணும் அர்ஜுனா. டக்கு சில பேருக்கு என்ன பண்ணுன்னா கேட்கும்போதே அதுவாகிடணும், அதுவாகி இருக்கும்போது. ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் அந்த A+B² சொல்லும் போதே கணக்கு போட்டுடுறோமா, அதே போல் இது அதே புத்தி இங்கே வரும். இது கேட்கும்போதே நான் அப்படி ஆகிட்டோம், அதான் எனக்கு தெரிஞ்சிருது இல்லை அப்படின்றான். தெரியறது வேறு, புரியறது வேறு, அதுக்கப்புறம் அது வர்றது வேறு. இது so many ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய விலை கொடுக்கணும். ஆத்தாத்தோ வேறு அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டார். புரியுதா? ஒரு குட்டாமணியில் ஒரே ஒரு சொல்லலை ஆத்தாத்தோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு பேருக்கு இதற்கு அனந்தரம் அப்படின்னார். புரியுதா? அதெல்லாம் வந்திருக்கா, நிறைய பேக் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் பண்ணி தான் இதை நம்ம புரிஞ்சிக்கணும். புரியுதா? அப்போ முதல்ல புத்தியில் கன்விக்ஷன் ஆகிக்கோ, இதுதான் அப்படின்றத புத்தியில் கன்விக்ஷன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் மெதுவாக மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மெதுவாக பண்ணலாம். டோன்ட் அர்ஜென்ட். ஓகே, தேர்ஃபோர் மோட்சம் என்பது துக்க நிவர்த்தி. இது புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் துவைத நிவர்த்தி. துக்க நிவர்த்திகை இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு துவைத்தம். ஓகே, துவைத்த நிவர்த்தின்றது ரொம்ப நமக்கு இன்டிமேட்டாக ஆகிடுது. ஏன்னா என்னுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் சுக பிராப்தி பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கிறேன். அதனால் கிளாஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காலையில் வரும்போது, எழுந்திருக்கும் போது, குளூரில் இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் படுத்து தூங்கினா நன்னா இருக்குமே அப்படி தோணும்போது அடி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வெளியில் வர. இதுதான் இப்போ துவைத்தத்தில் பகவான் புரியுதா? ஸோ துவைத்தம் எங்கே இருக்கோ, பகவான் பக்தன்
உள்ள வரைக்கும் கூட துவைத்தம் இருக்குது. புரியுறதா? அங்கே கூட அவஸ்தைப்படுவான். இந்த சாமிக்கு உதாரணத்துக்கு நம்ம ஆளே இருக்கானே, முன்னாடி பார்த்த சாரதி இருக்கானா, பின்னாடி ஓன்னு அழுதுன்றிருக்கான். ஏனுங்க அன்னையிலேருந்து புரியாத விஷயம். அவர் சுண்டு வரலாம் தூக்கியிருக்காரு, என்னடோ அளப்பரிய காரையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு துக்கப்படுறிய பா. எனக்கு வேணால் அந்த மாதிரி பகவான்லாம் யாரும் கிடைக்கல, நான் துக்கப்படுறதுக்கு உரிமை இருக்குது. பகவானை முன்னாடி வச்சுன்னு ஒருத்தன் துக்கப்படுறான். லேட்டஸ்ட் இது ஹிஸ்ட்ரி, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்த சம்பவம். புரியுதா? அதனால் நம்மெல்லாம் ஃபார் பெட்டர். புரியுதா? நோ ப்ராப்ளம். ஓகே. அப்போ துவைத்தம் எண்டு எதுவோ அதுக்கு பேர் மோக்ஷம். துவைத்தத்தினுடைய முடிவு தான் மோக்ஷம். அப்போ மோக்ஷம் என்பது துக்க நிவர்த்தி, அதாவது துவைத்த நிவர்த்தி. கன்க்ளூஷன் என்ன? துவைத்தம் என்று தான் மோக்ஷம். மோக்ஷம் என்பது துக்க நிவர்த்தி. அதனால் அத்வைதம் சத்தியம், துவைத்தம் மித்யா. அப்படி புரிஞ்சுக்கோ, எல்லா பிரச்சனையும் தீர்வாகிவிடும். ஓகே. துவைத்தம் மித்யான்னு புரியணும், பேதம் மித்யான்னு புரியணும். புரியுதா? ரெண்டு இருந்தால் தானே சம்சாரம் வருது, அது மித்யான்னு புரிஞ்சுக்கோ. ரெண்டு இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஓகே. களிமண் பானை இருக்கட்டும், ஒழிஞ்சு போட்டோம். புரியுதா? யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் சப்ஸ்டன்ட் கிடையாது. அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. உன் பிரச்சனைக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது, ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. புரியுறதா? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாமே ஈஸியாக போயிடும். தேர்ஃபோர் ஸோ துவைத்தம் சத்தியம், அத்வைதம் சத்தியம். ஃபஸ்ட்டு லெவல் துவைத்தமும் சத்தியம், அத்வைதம் சத்தியம். சமரச சன்மார்க்க சிகாமணி. ஓகே. அதுக்கு செகண்ட் லெவல் நோ துவைத்தமும் மித்யா, அத்வைதமும் மித்யா. இருக்கிறது ஒன்றும் இல்லையா, மிச்சம் இல்லை, எதுவும் இல்லை, சூன்யந்தான் இருக்குது. இது செகண்ட் லெவல். தேர்டு லெவல் நோ அத்வைதம் சத்தியம், இந்த துவைத்தம் மித்யா. இப்படி படிப்படியாக தான் இவர் புத்தி போக முடியும். அதனால் உடனே தத்துவமசி புரியணுன்றத நீ பார்க்க வேண்டாம். அப்போ வேத வாக்கியங்கள்லாம் தாத்பரிய வாக்கியம், அது அனுவாத வாக்கியம். மீதி எல்லா வாக்கியம் என்னென்ன? அனுவாத வாக்கியம். வியாசாச்சாரியர் இதை அறிவுபூர்வமாக இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். புரியுதா? அதுக்கு காண முகவரை தான் இப்போ பார்த்தோம். யுக்தி பிரதானம் பிரம்மசூத்திரம். அதனால் வியாசர் 35வது சூத்திரத்தில் யுக்தியில் சொல்கிறாரு. இது வரைக்கும் சொன்னதை யுக்தியில் சொல்கிறார். உபபத்தேச்ச அப்படின்றார். அப்போ இந்த 31வது சூத்திரத்தில் நீ துவைத்தம் டிஃபைன் பண்ணிய அதில் சேது உண்மான சம்பந்த பேத இதெல்லாம் சொன்னியே துவைத்தத்துக்கு, அதெல்லாம் இங்கே நீக்கிறார். ஓகே. துவைத்தம் இல்லை, அத்வைதம் அபேதா ஏவ அஸ்தி. தேர்ஃபோர் துவைத்தம் மித்யா. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், வியாவகாரிக சத்தியம். துவைத்தம் மித்யதான், அது வியாவகாரிக சத்தியம். அப்போ நம்ம வியாவகாரியத்தில் இருக்கும்போது துவைத்தமாக தான் இருக்கணும். புரியுறதா? ஓனராக இருக்கணும், டிரைவராக இருக்கணும். புரியுதா? வேலைக்காரி, அதுக்கான வேலைக்காரியை போய் கொண்டு போய் பெட்டில் போய் இப்போ என்னமா இப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் இந்த பெட்டில் படுத்துட்டு அங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் இது பேதம் இருக்கும். புரியுறதா? மைண்டுக்குள்ளே பேதம் இருக்கப்படாது, அவ்வளோதான். புரியுறதா? அப்போது முதல்ல ஃபஸ்ட்டு வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்ம சாதனை. இதுதான் அந்த சனாதன தர்மத்துக்கு போயிட்டு வந்தது. புரியுதா? சனாதன தர்மத்தினுடைய எல்லா ஸ்தூலமான விஷயம். புரியுறதா? நம்ம மூணுத்தையும் கடந்து போன ஸ்திதியில் போய் அங்கே பேசிட்டு அங்கே போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொன்னால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் நல்லாயிருக்கு. அங்கே எல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் என்னென்னோ சொல்லுவோம். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அது வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகே. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா அபேதம் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா அம்சா அம்சி விசிஷ்டாத்வைதத்துக்கு வரணும். ஓகே. அது இல்லை, சமய வாழ்க்கையில்
ஈஸ்வரன் தான் எல்லாமாக இருக்கிறார், நானும் இருக்கேன், ஈஸ்வரன் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்றது அபேதம் வரணும். இது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அபேதம், விவகாரிகத்தில் இருக்கிற அபேதம். ஓகே, எல்லாத்தையும் இறைவனாக பார்க்குறது. காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இருப்பதென்ன கண்ண பெருமானே, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை சுடுற இன்பம் தெரியுதுடா கண்ண பெருமானே, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அபேதம். ஏன்? சர்வம் பிரம்மம், சர்வம் கலு இத பிரம்ம உபாசீத, சாந்த உபாசீத, எல்லாமே ஈஸ்வரா தான் அப்படின்றத பாரு, எல்லாரையும் ஈஸ்வரனா பாரு, புரியுறதா? பிறரை உன்னை போல நேசி, இதெல்லாம் என்னது? அபேதம். அபேதம் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அபேதம். கன்க்ளூஷனும் அபேதம் தான், அத்வைதமும் அபேதம் தான். அது பூர்ணத்துவம், அது பூர்ணத்துவம், இரண்டற்றது. சஜாதி விஜாதி சொகத பேத ரகித பிரம்மன் அபேதம், அத்வைதம் இது. அப்போ ஒன்று ரிலேட்டிவ் ரியாலிட்டி, மற்றொன்றது அப்சல்யூட் ரியாலிட்டி. ஓகே, விவகாரத்தில் இருக்கிறது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அதனால் ரிலேட்டிவாக நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இங்கே 3:2:35 உபபத்தேச்ச, உபபத்தின்றது ரீசனிங், ஹேத்து, யுக்திப்படி. ஓகே, முதல்ல பேத சம்பந்தகா, செகண்ட் லெவல் பேதாபேத சம்பந்தகா, பேதாபேத சம்பந்தகா. மூணாவது என்ன? அபேதம், அத்வைதம். முதல் ரெண்டும் மித்யா, ஃபைனலாக இருக்கிறது சத்தியம். எல்லாமே தெளிவாக இருக்கிறது. தாத்பரிய நிர்ணயம் எப்படி பண்ண முடியும்? முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா? தாத்பரிய நிர்ணயம், உன்னுடைய விஷயத்தை யோசித்து அதில் நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்கு, வேதாந்த ரூல். ஷட்லிங்காணி உபக்ரமோபசம்காரோ அபியாசோ ஆர்வதாபலம் அபூர்வதாபலம் அர்த்தவாத உபபத்திச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. எப்படி தாத்பரியத்தை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 6 லிஸ்ட்டு கொடுத்து, இதெல்லாம் சரியாக வருதா, இதெல்லாம் சரியாக வருதா, இதெல்லாம் சரியாக வருதா பாரு. அது சரியாக வந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டு. ஓகே, தேர்ஃபோர் உபக்கிரம உபசம்காரோ. ஓகே, உபக்கிரம உபசம்காரோ சாஸ்திரத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவே கன்க்ளூஷன் பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் உபக்கிரம உபசம்காரோ. 2008 போய் இந்த முண்டக உபநிஷத்தில் சொன்னோம், அத்ரேசம் அக்ராஹியம் அப்படிலாம். ஸோ அதே தான் இப்போ போய் பிரம்மசூத்திரத்தில் நிர்குண பிரம்மா அப்படி சொல்லி பிரம்மசூத்திரத்தில் சொல்ல போகிறோம். புரியுதா? உபக்கிரம உபசம்ஹாரம். அதனால் இந்த ஷிபிருக்கு பேர் உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். புரியுதா? 108வது ஷிபிர். அதனால் அதுக்கு இப்போத்துலேருந்தே சேவிங் பண்ணணும். அது சேவிங் பண்ணுற பழக்கம்லாம் போயிடுச்சு நமக்கு. புரியுதா? செலவு பண்ணுற பழக்கம் தான் வந்திருக்கு. அதுக்கு செலவு பண்ணுறதுல ஒரு % குறைக்கணும். ஓகே, இந்த டீ குடிச்சிட்டே இருக்கும்போது ஏப்பா பாதி டீ போகிறோம் மீது அப்படி சொல்லி ஏதோ சொல்லி இப்போ ஒரு சேவிங் பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? ஷட்லிங்கானில் உபபத்தி. புரியுது? இப்போ எங்கே கொண்டு வராரு ஆச்சாரியார், வியாசாச்சாரியார்? உபபத்தின்றது ஷட்லிங்கானி வச்சு நிர்ணயம் பண்ணுறாரு. ஓகே, தாத்பரியம் உபபத்தி. அந்த கருத்து சித்தாந்தம் யுக்திபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்க வேண்டும். அதில் ஸ்ருதி பிரமாணமும் அழகாக சொல்கிறது. சாந்தோக்கியம் 7:23:1, அதுக்கப்புறம் சாந்தோக்கியம் 7:24:1, 2 மந்திரம் சொல்கிறது. பியூட்டிஃபுல் மந்திரம். இதுவும் அக்ஷர லட்சம். நீயே சொல்லிட்டேன், 4-5 அக்ஷர லட்சம் சொல்லிட்டேன். ஓகே, எங்கெங்கெல்லாம் நிறைய வீடு வாங்கி போடுங்க. ஓகே, ஒரு மந்திரத்துக்கு ஒரு வீடை விற்று கொடுத்துடணும். இப்படிதான் பட்டா எழுதி கொடுத்துடணும். அதனால் நிறைய வீடு வாங்குங்க. ஓகே, நிறைய மந்திரம் அப்படி இருக்குது. அதனால் சொல்ல வரேன் நான். ஓகே, எത്ര அந்யத் பஷ்யத்து அந்யத் ஸ்ருணோதி அந்யத் விஜானாதி தது அல்பம் யோவை பூமா தது அமிர்தம் எது அல்பம் தது மர்த்தியம். சாந்தோக்கியம் 2:4-14 அதில் பிருகதான்னு
எத்ரவா எத்ரவா அஸ்ய ஆத்மா ஏவ அபோத், எங்கு ஒருவன் தான் ஆத்மாவாக அறிந்து கொண்டானோ, ஆத்மாவாகவே எல்லாமாகவும் ஆனதோ, அங்கே ததுக்கேன கம் ஜிக்ரது, ததுக்கேன கம் பஷ்யது, ததுக்கேன ஸ்ருணுயாத்து, ததுக்கேன கம் பிஜானியான். அதை எப்படி பார்க்க முடியும், அதை எப்படி கேட்க முடியும், அதை எப்படி சிந்திக்க முடியும்? முடியாது. ஓய் புரியுதுதான். அப்படிப்பட்ட உபபத்தேச்ச. தேர்ஃபோர் சாஸ்திர தாத்பரிய நிர்ணயம். ஓகே, யுக்தி துவைத்தம் ஒரு நாளும் இன்ஃபினிட் ஆக முடியாது. ஏன்? துவைத்தம் இன்ஃபினிட்ன்றது ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, அதில் ஏதாவது ஒன்று கலந்துட்டா கூட, நீ இருந்தால் கூட அங்கே இன்ஃபினிட் ஆகாது. பிரம்மனே இன்ஃபினிட் ஆகாது. நான் தான் இருக்கேனே. ஓகே, அங்கே ஃபைனைட் ஆகிடும். புரியுதா? பெருமாளை சேவிக்கிறேன்னா, நீ சேவிக்கிற ஒரு ஆள் இருக்கா, பெருமாள் தனியாக இருக்காது. ஓகே, அப்போ எது திருக்கு, எது திருஷ்யம்? இப்படி பார்க்குற பெருமாளை இதில் எது திருக்கு, எது திருஷ்யம்? பெருமாள் திருஷ்யம். நான் தான் பார்க்குறேன், நான் திருக்கு. புரியுதா? இது ரூல் எப்படி இருக்க, நான் என்ன பண்ணுறது? புரியுதா? நான் என்ன பெருமாள் மேலே கோபமான, நான் என்ன இரண்யகசிபன்? நான் வேதம். அதனால தான் புத்தியில் முதல்ல கன்விக்ஷன் பண்ணிக்கோ, அப்புறம் மைண்டை மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. புரியுறதா? அதை நீ புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் உதாரணம் யுக்தி கடாகாசகா மகாகாசவத். இதுக்குள்ள என்ன காலி சொல்லக்கூடாது, ஸ்பேஸ் இருக்குது. புரியுதா? கடாகாசம் இதுக்கு பேர். புரியுதா? இது கடாகாசம், இது மடாகாசம், வெளியில் இருக்கிறது மகாகாசம். புரியுறதா? இப்போ ஏதோ மகாகாசம், ஏதோ இது கூட்டணி ஏதோ பண்ணி ஜெயிச்சுட்டாங்க மகாராஷ்டிராவில். ஓகே, அது ஏதோ ஒரு பேர் சொன்னான். ஓகே, அதனால் இந்த ஆகாசமும் வெளியில் இருக்கிற ஆகாசமும் ஒரே ஆகாசம்தான். துவைத்தம் மாதிரி இருக்கிறது நமக்கு இல்லை. அதனால் இதை நல்லா புரிஞ்சுன்னேன்னா, இந்த சூத்திரத்துலேருந்து அடுத்த சூத்திரமும் அது போல் ச அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது பாருங்கள். சேன்னா அடுத்த சூத்திரமும் இதே போல் தான் இருக்கிறது. டிட்டோ டிட்டோ போட்டுக்கோ அப்படின்ட்டார் வியாசாச்சாரியர். நம்ம இப்படி போட்டு போல சில சமயம் அவசரமாக இருக்கும்போது டிட்டோ டிட்டோன்னா, அந்த மாதிரி டிட்டோ டிட்டோ போட்டுக்கோ, நேரமும் எனக்கு இல்லை, நீ போட்டுக்கோ அப்படின்னு. ததா அந்நிய பிரதிஷேதாத் பிரதிஷேதாத். ஓகே, பிரதிஷேதாத் பேதவாதம், பேதாவாதம், அபேதவாதம். ஓகே, பேதவாதம் வேற்றுமை, பேதாவாதம் அபேதம், அபேதவாதம் அத்வைதம். ஓகே, புத்தி நல்ல தீட்டு. 3 பேருமே சொன்னவங்க யாருன்னா, சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார். 3 பேருமே இறைவனுடைய அவதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா குப்பினிலாம் இல்லை, குப்புலாம் இல்லை, ஏதோ ரோட்டில் போகிறவன் இல்லை. 3 பேருமே பகவானுடைய அவதார புருஷர்கள். புரியுறதா? அவதார புருஷர்கள் சொன்னதை என் புத்தியில் இது பண்ண முடியுமா, டிரைவ் பண்ண முடியுமா? என் புத்தியோ ரொம்ப அல்ப புத்தி. ஒரு தடவை சொன்னாலே 4 தடவை மறந்து போய்ட்டுருது. அதனால் புத்தியை எப்படி அதை டிரைவ் பண்ண முடியும்? அப்போது எல்லாருக்கும் ஒன்று சொல்லலாம். அது என்னன்னா, ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, 3மே இருக்குன்னு சமரசம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லெவல். ஏன்னா அவதார மூர்த்திக்கு தான் சொல்லிருக்கணும். புரியுதா? அதனால் 2007 பாஷ்யம் எடுக்கும்போது நான் ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்தேன். துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம். அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கேன். முதல்ல வந்தீங்களான்னு தெரியல. புரியுதா? 3 சேர்த்து ஒரு புக்கு, 3 சமரசம். ஓகே, அவரை பாராட்டி இதெல்லாம் சால்வ் பண்ணி நான் முதல்ல பாராட்டிடுறது. புரியுதா? ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், சும்மா சூங்கின்னு இல்லாமல் ஒன்று ஏதோ பண்ணியிருக்கான்ல, அது முதல்ல பாராட்டின்னு. புரியுதா? அதுக்கப்புறம் டெய்லி வரமாட்டார் அவர் கிளாஸுக்கு. அதான் 3 எழுதிட்டார். அது எப்படி அவர் வர முடியாது? ஏதாவது ஒன்று டிசைட் பண்ண தான் அந்த இடத்துக்கு போக முடியும். புரியுதா? நம்ம இங்கே டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். புரியுதா? இது அத்வைதம். ஓகே, அப்போ ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று தான் இருக்க முடியும்னா 3 சொன்னது தப்பாயிடும்.
அப்போ மூணுமே இதை விஷயத்தை நீக்குகிறது. ஓகே, நேத்தி நேத்தி அப்படின்றது தான் இந்த பிரம்மனுக்கு ஒரு அழகான சொல். இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்கிறது. மூர்த்தா பிரபஞ்சம் கிடையாது, அமூர்த்தா பிரபஞ்சமும் கிடையாது, ஸ்தூல பிரபஞ்சம் கிடையாது, சூக்ஷ்ம காரண பிரபஞ்சமும் கிடையாது. ஓகே, விஸ்வ விராட் கிடையாது, அது ஸ்தூலம். அதுக்கப்புறம் என்ன, இந்த தைஜச இரண்ய கர்ப்ப பிராக்ஞ அண்டு அந்தர்யாமி, நேத்தி நேத்தி டமால் அவுட். ஓகே, மிஞ்சி இருக்கிறது என்ன, சூன்யம், நோ. அங்கே தான் பிரம்மன் இருக்கு, கான்ஷியஸ் இருக்கு. அந்த சைத்தன்யத்தினுடைய மீனிங் தது துவமசி ஸ்வேதகேதோ, நாட்டு சூன்யம். புரியுதா? இந்த மெத்தடுக்கு பேர் அத்தியாரோபாபவாதம். முதல்ல அக்செப்ட் பண்ணிண்டு அதில் சாதனை பண்ணிண்டு அத்தியாரோபம் பண்ணுவோம், கடைசியில் அபவாதம் பண்ணுற இடத்துல இந்த விஷயம் இருக்கிறது. மாண்டூக்கி என்ன பண்ணுறதுன்னா, எப்போ நீ அத்வைத சொல்கிறையோ அது வரைக்கும் துவைத்த ஒன்றும் இருந்துட்டு இருக்கு. அத்வைதம் நீ சொல்லின்னு இருக்கிற வரைக்கும் எதுக்கு நீ அத்வைதம் சொல்கிற? எதுக்கு அத்வைதம் சொல்கிற? துவைத்தம் ஒன்று இருக்கிறதுனால சொல்கிற. அப்போ நீ துவைத்தம் ஒன்று இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுறதா? இருக்கிற கடவுள் தானே இல்லைன்னு சொல்ல முடியும். புரியுறதா? அப்போ துவைத்தம் இருக்கிறதுனால தானே நீ அத்வைதம்னு சொல்கிற. தேர்ஃபோர் கேன்சல் பண்ணு அப்படின்ட்டாரு. அத்வைத்தத்தை எடுக்கிறது தான் வேதாந்தம். இப்படிதான் மாண்டூக்கத்தில் அதையும் எடுத்துடுறார். அப்படி நாங்கள் சுவாமி அங்கே எது இருக்கிறதா கப்சு மௌன வியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம். மௌனம் கடைசியில் என்னது? அமாத்திரம், அவேர்னஸ், பிரஜானம் பிரம்ம. அதுதான் ததா நேக நானாஸ்தி கிஞ்சன. அப்படி உபநிஷம் சொல்கிறது. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே எதுவுமே இல்லை, இல்லவே இல்லை. நேக நானாஸ்தி கிஞ்சன, ஈக நாஸ்தி கிஞ்சன அப்பி, கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறது. வேதம் பொய் பேசாதுன்னு எனக்கு சிரத்தை இருக்குப்பா. உங்களுக்கு எப்படி இருக்கிறது எனக்கு அது அவ சுதந்திரம். புரியுறதா? இதெல்லாம் புரிஞ்சுங்க. ததா அதுபோல் அந்நிய பிரதிசேஷாத்தாத். ஓகே, அந்நிய பிரதிசேஷாத்தாத் அப்படி சொல்கிறது. புரியுறதா? அனைத்தையும் நீக்குகிறது, நேத்தி நேத்தி மிஞ்சி இருக்கிறது. அத்வைதம் சத்தியம், துவைத்தம் மித்யா. அப்படி புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அப்படின்றத இந்த 2 சூத்திரத்தில் சொல்லி முடித்தார் வியாசர். மீதியை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.